இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா 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 கோடுகளால் வரைகின்ற தேசமல்ல இந்தியா கொள்கைகளால் வரைகின்ற தேசமடா இந்தியா மூன்று பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா நான்கு பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா தேசம் இந்தியா கற்பின் தேசம் இந்தியா அக்னி தேசம் இந்தியா அகிம்சை தேசம் இந்தியா மானம் வீரம் கல்வி காத்த ஞான பூமி இந்தியா மானம் வீரம் கல்வி காத்த ஞான பூமி இமயமாக உயரமாக எழுந்து நிற்கும் இந்தியா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாளை அண்டமாளும் இந்தியா வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ शीतला सस्य श्यामलां मातरं वन्दे வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா இந்தியா வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம்
independent and 15th August 1947 after a long struggle with the help of our brave freedom fighters such as Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Rani Lakshmi Bai, Bhagat Singh and many other brave freedom fighters. Their courage and dedication should always inspire us. Independence does not mean freedom from foreign rules. It also means freedom from poverty, corruption, illiteracy and inequality of a citizen. Independence Day is the most important day in the history of India. Let us salute our national flag and remember the value it represents. Unity, peace, poverty and progress. On this Independence Day, let us take a pledge to make our country better and more power through our action. Jai Hind, Jai Bharat. Thank you to all to give this wonderful opportunity to deliver a speech about the Independence Day. Thank you all and once again Happy Independence Day. மலை தேடி சென்றேன் கண்ணன் அங்கு இல்லை, கண்ணன் அங்கு இல்லை. அபயம் என்று சொன்னவுடன் மாயமாக வந்தார், மாய கண்ணன் என்றார். பால பாலா கோபாலா நந்தலாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா, பாலா பாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா. வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை, கண்ணன் வரவில்லை. அரிசி மாவில் கோலம் போட்டேன் எறும்பை போல வந்தா, குறும்பு வேலை செய்தார். ஹரி கோவிந்தா என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும், ஜெய ஜெய கிருஷ்ணா என்று சொன்னால் அலைக்கடலும் அங்கு ஆடும், பார்க்கடலும் வந்து பாடும். எங்கள் வீட்டில் விஜயம் என்றால் சொல்லாமலே வருவான், காலடி தரத்தை பதித்து விட்டு மாயமாக மறைவான், மாய கண்ணன் ஆவான். பால பாலா கோபாலா நந்தலாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா, பாலா பாலா கோபாலா, நந்தலாலா கோபாலா. வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை, கண்ணன் வரவில்லை. அரிசி மாவில் கோலம் போட்டேன் எறும்பை போல வந்தான், குறும்பு வேலை செய்தார். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான், தாலேலு. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான், தாலேலு. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான், ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான், ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான், தாலேலு.
பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ.
துடிக்கின்றும் கோபிகைமார் விரகத்தில் துடிக்கின்றோம் கோபிகைமார் தூணிலும் துரும்பிலும் காண்போம் உன்னை செவிகள் கேட்கும் முன் பாட்டு மட்டும் நீ வரும் கோபிமார்களை கைவிடாதே ஆனந்த கண்ணா கண்ணா சாய்ந்தாடலாமா அழகான பொன்னூஞ்சலில் ஆடிடவாவா ஆனந்த கண்ணா கண்ணா சாய்ந்தாடலாமா அழகான பொன்னூஞ்சலில் ஆடிடவாவா ஆடிடவாவா கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே பக்தி திட்டத்தை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா கண்ணுக்குள் கொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே பக்தி திட்டத்தை ஜதிக்குள் என்னோடு ஆடவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா சிறு சிட்டிகை பாசம் பெரும் கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடிக்குள் தீர மணித்தரையா உள்ளம் பிசுபிசுப்பை பேண சேதக்கணி திண்டாட்டம் கரகரப்பை காண நீராதேகிரம் சொல்லாமல் சொன்னாய் ஓரை மனம் உன் பேச்சில் தந்தாய் உன்னாலே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் என்னிடம் யாசிக்கிறேன் கண்ணுக்குள் புத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே பக்தி திட்டத்தை சதிக்குள் என்னோடு ஆடுவாவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா உயிரையோ தேடும் மனமதையே நான் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் எது எதற்கோ பொய்கள் எதிர் எதிராய் மெய்கள் எது எதுவாயாகும் விடை கடந்தே போகும் கண்ணாடி முனை பொல் எண்ணங்கள் கூறாய் இல்லாததை போகும் எல்லாமே வேறாய் உன்னால பூரிக்கிறேன் உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் போதைக்கிறேன் கண்ணுக்குள் குத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே பாதி திட்டத்தை ஜதிக்குள் என்னோடு ஆடவாவா
Kamsa was the Virchid king who ruled over the land of Madura. His sister was called Devagi. One day, an oracle told Kamsa that the eighth son of Devagi would be the one to kill him and end his rule. So, Kamsa sent many demons to kill Krishna. Scene 1. King Kamsa and his minister and the demon Kesi in Kamsa's palace. Casey, did you say you can't identify Krishna in Brindavan? Oh king, I want to make sure that I kill the right person, otherwise my life will be in danger. Yes, if you return without killing Krishna, I will cut your head with this sword. Oh king, I will finish my job for your complete satisfaction, but I need to know how to identify the Krishna correctly. Well, my ministers can help you. They are very intelligent, wise and knowledgeable. Ministers, can you help him? Yes, king, it's very easy. Krishna wear a bright yellow silk dhoti. Oh, that helps. He carries a flute all the time. What more identification do you need? Perfect. Is that enough for you? Well, oh king, if I get one more identification, it will be perfect. Here you go. He wear a peacock feather. No one else wears a peacock feather on his head. Perfect. So if I see in one Brindavan who wears a yellow dhoti, carries a flute and peacock feathers on his head, I can simply kill him. Yes, you got it. Go immediately. I want him dead right now. Do you understand? Remember, if you return without killing Krishna, I will cut off your head. Go. Sure, my king. You see now, I got a nice job to do in my life. Killing Krishna, that little boy, I will make King Kamsa happy and get a huge rewards. I am going to kick that little boy with my leg. Just one kick, he will fly to the sky and fall down and die. Scene 2. Krishna, Madhumangu and his friends in Brindavan. Oh dear Krishna, we brought something very special for you today. What is it? Laddus and sweets, we made them for you, Krishna. Special for me? What about my friends like Madhumangu and others? It is only for you, Krishna, not for anyone else. Not for me, Krishna. Everyone only loves you, not us. All only for Krishna. They didn't give me anything. This is not fair. At least they should have given one for me too. They love Krishna only. What can you do? Forget about the laddus. How can I forget the laddu? It is my life. Krishna, do you know why everyone loves you? I don't know. Tell me why. See, you look different. You wear a bright silk dhoti. And you carry a nice flute. And you wear a beautiful peacock feather. Only you wear. That is what makes you great and famous? Everyone says all this and falls in love with you. If I can wear this, though surely they will fall in love with me, and I will get more laddus than you. Yes, maybe you should give it a try and see if we get any laddus. Yes, I want to dance like Krishna. I want to dress like Krishna too. No, I am Madhumangu and I am his prime minister, so only I can try this. Sure, Madhu, no problem. You can take my dress and all these things and wear them. Here is my dhoti and you can wear. And here is my crown and peacock feather. And finally, here is my flute. Thank you, Krishna. Now look at me. How do I look? Wow, you really look like Krishna. Now we are surely going to get a lot of laddus. Yes, you will all see what kind of nice thing I am going to get now. See for yourself. If I see one in Brindavan who
wears a yellow dhoti, carries a fruit and peacock feathers on his head. I can simply kill him. Perfect. Here he is. I found him. That is it. Krishna, why me? Why me? Krishna, Krishna, Krishna. You fool, why are you troubling him? Look, the demon is dead. Krishna, Krishna, Madhumangu is gone. He is dead. The demon did not touch him. How is he dead? Madhumangu, Madhumangu, are you alright? This is not working. I know. What will make him happy? Madhu, there is laddus. Where is the laddus? Where is the laddus? Wait, what happened to me? Oh, Krishna, you saved my life. I would have died. The demon only sneezed at you and you just fell down and fainted. Krishna, please take all your things back. I don't want any of your things. Why? Why are you giving them back? You said you want to wear them. Oh no, never, never in life. Please take all of them back. Madhumangu, I think you should wear them some more time. Oh no, no way. I should not even touch any of your things. I will surely be dead. I want to be back to my parents alive. Are you sure you don't want any things? You don't want any laddus? No, I will get only kicks and beatings. I will surely be dead. I will not even dream to be like you. Never. Goodbye to your clothes. Goodbye to your flute. And goodbye to your peacock feather. Thank you. திரு மூவரின் பாதங்கள் பணிந்து உயர் திரு சாமிஜி அவர்களுக்கும் மற்றும் தலைமையாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது மாணவர் செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை காக்க வைத்த தெய்வம் மகாவிஷ்ணு. அவரது அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதை பற்றி ஒரு சில வரிகள். மருதா நாட்டின் அரசன் கம்சன் அன்போடு வளர்த்த தன் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் மனமுடித்து வைத்து தன் தேரிலேயே அரண்மனைக்கு அழைத்து சென்றான் கம்சன். அப்போது வானத்தில் அசுரரி தோன்றி, உன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தான் உனக்கு மரண நிச்சயம் என்று சொல்லி அந்த அசுரரி மறைந்து விட்டது. உடனே கம்சன் செல்லமாக வளர்த்த தன் தேவகியை கையில் இருக்கும் வாளை குருவி கொன்றுவிட நினைக்கிறான். உடனே வசுதேவர் தடுத்தார். உன் தங்கை தேவகியால் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே, அவருக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தானே ஆபத்து. எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடமே தந்து விடுகிறோம் என்று மன்றாடினார் வசுதேவர். அவருடைய தங்கை தேவகி உயிருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தவில்லை கம்சன். தன் தங்கை தேவகியும் அவரது கணவன் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார் கம்சன். சில மாதங்கள் ஆன பிறகு குழந்தை பிறந்தது. வசுதேவர் தன் மனதை கல்லாக்கி கொண்டு முதல் குழந்தையை கொண்டு போய் கம்சனிடம் கொடுத்தார். உடனே கம்சன் அந்த குழந்தையை வாங்கி தரையில் அடிக்க ஓங்கில் அடித்து கொன்றார். அதே போல் 7 குழந்தைகளையும் தரையில் வீசி அடித்தே கொண்டான் கம்சன். 8வது குழந்தைக்காக காத்திருந்தனர் கம்சன். தேவகியும் வசுதேவரும் இந்த குழந்தையும் இறக்கப் போகிறது என மன வருத்தத்துடன் இருந்தனர். அப்போது மகாவிஷ்ணு தோன்றி, கவலைப்படாதீங்க, இந்த குழந்தை பிறந்தவுடனே கோகுலத்தில் வசிக்கும் யசோதாவிடம் விட்டுவிட்டு அங்கு இருக்கும் குழந்தையை எடுத்து வந்துருங்க என்று சொல்லி மகாவிஷ்ணு மறைந்து விட்டார். ஆவணி மாதம் 8ஆம் நாள் அன்று வரும் புயல் காற்று மதுரா நகரை நோக்கி வீசியது. மலை கொட்டோ கொட்ட என்று கொட்டியது. அப்போது கிருஷ்ணர் பிறந்தார். கிருஷ்ணர் பிறந்தவுடனே வசுதேவர் கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி தானாகவே அவிழ்ந்தது. வசுதேவர் அந்த குழந்தையை முரத்தில் வைத்து புறப்படும் பொழுது சிறை கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன. சிறை காவலர்களும் மயங்கி விழுந்தனர். வசுதேவர் குழந்தையை முரத்தில் வைத்து புறப்பட்டார். அப்போது ஆதி
ஆதிசேஷனும் தன் குடையை விரித்தபடி வசுதேவரை பின்தொடர்ந்தார். அப்போது வசுதேவர் அவரை ஆச்சரியப்படும் அளவிற்கு யமுனை நதி இரு பாதிகளாக பிரிந்து வழிவிட்டது. வசுதேவர் கோகுலத்தை அடைந்த போது யசோதாவின் வீட்டின் கதவு தானாகவே திறந்தது. அப்போ யசோதாவின் பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை இருப்பதை வசுதேவர் கண்டார். வசுதேவர் அந்த குழந்தையை யசோதாவின் பக்கத்தில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைக்கு வந்துவிட்டார். சிறைக்கு வந்தவுடனே சிறை கதவுகள் தானாகவே பூட்டிக் கொண்டன. சிறை காவலர்களும் எழுந்துவிட்டனர். சிறை காவலர்கள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு கம்சனிடம் போய் யசோதாவிற்கு தேவகிக்கு குழந்தை பிறந்திருப்பதை சொன்னார்கள். உடனே கம்சன் ஓடி வந்து தேவகியிடம் அந்த குழந்தையை கொடு என்று கையில் வாங்கினார். உடனே கம்சன் அந்த குழந்தையை தரையில் ஓங்கி அடித்து கொல்ல முயன்றார். அப்போது அந்த குழந்தை தானாகவே காட்டில் பறந்து சென்று துர்காதேவியாக மாறியது. அந்த துர்காதேவி முட்டாள் கம்சனை, உன்னை கொல்ல வந்த குழந்தை நான் இல்லை, அது வேறொரு இடத்தில் வளர்கிறது என்று சொல்லி துர்காதேவி மறைந்து விட்டார். ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் கிருஷ்ணர் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று அழைக்கிறோம். இந்த நன்னாளில் கிருஷ்ணரை அனைவரும் வணங்குவோம். கிருஷ்ணர் அருளை பெறுவோம். நன்றி. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. உன் வண்ண குரலூதி வாவா கண்ணா, நீ வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா. உன் வண்ண குரலூதி வாவா கண்ணா, நீ வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. கண்ணா 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 கண்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா, என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. கை நிறைய வெண்ணெய் தரும் வாவா கண்ணா, நறுநெய்யும் பாலும் தரும் வாவா கண்ணா. கை நிறைய வெண்ணெய் தரும் வாவா கண்ணா, நறுநெய்யும் பாலும் தரும் வாவா கண்ணா. ஓடாதே ஒளியாதே வாவா கண்ணா, ஊதும் குழல் ஊதி ஊதி வாவா கண்ணா. ஓடாதே ஒளியாதே வாவா கண்ணா, ஊதும் குழல் ஊதி ஊதி வாவா கண்ணா. அழகாக நடனமாடி வாவா கண்ணா, அதிசயமாய் சிறுவனாக வாவா கண்ணா. அழகாக நடனமாடி வாவா கண்ணா, அதிசயமாய் சிறுவனாக வாவா கண்ணா. முழுவெள்ளை மதியாக வாவா கண்ணா, மழைமேக குளிராக வாவா கண்ணா. முழுவெள்ளை மதியாக வாவா கண்ணா, மழைமேக குளிராக வாவா கண்ணா. கை கொட்டி கொஞ்சி பேசி வாவா கண்ணா, கொண்டை மேல் மலர் சூடி வாவா கண்ணா. கை கொட்டி கொஞ்சி பேசி வாவா கண்ணா, கொண்டை மேல் மலர் சூடி வாவா கண்ணா. கண்ணா
சனந்தா முறைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முறைதானா முகுந்தா சரிதானா சனந்தா பூவையர் மீது கண்ணீவது முறையா பாவையின் நெஞ்சு தினம் தேகின்ற பிறையா போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா பொன்விரலில் மலை சுமந்தது போதுமே கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா பொன்னிதழில் குழல் இசைத்தது போதுமே கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா ஆசாரா ரிசனி கபமக ரிபமகரிசா சனி பதச பமகரிதா பமகரி கரா கபமகரி தபா பமகரி சனிதா கரி சனிதா தச தசரி கரி சனிதா தச சச தமகரி தா பமகரி சச 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 சரி கபதரிசா சோலையின் நடுவினிலே நுழைந்தேன் அலைந்தேன் தொலைந்தேன் நான் உனதருகினிலே கானகம் நடுவினிலே மயங்கி கிறங்கி கிடந்தேன் நான் உனதழகினிலே லீலை செய்தே என்னை நீ கவிழ்க்க காளை மோதே உன்னையும் கவிழ்க்க காயம் என்னால் கொண்டாயடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா மதனா மதுசூதனா மனோகரா மன்மோகனா மதனா மதுசூதனா மனோகரா மன்மோகனா முறைதான் கண்ணா அனிருத்தா கண்ணா அனிருத்தா கண்ணா கண்ணா உடலுதும் கண்ணா கிருஷ்ணா ராரா ரமணா கண்ணா நீ தூங்கடா ஓ மாதவன், எத்தனை காலத்திற்கு பிறகு வாசுதேவன் புல்லாங்குழலை எடுத்திருக்கிறார். மாதவா, ஏன் நிறுத்திட்டீங்க? என்னுடைய காலடி ஓசை கேட்டதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆம், காலடி சத்தம் கேட்டது. இருந்தாலும் இவ்வளவு நம்பிக்கை எப்படி? அந்த காலடி உன்னுடையதுதான் என ருக்மணி அவ்வளவு நம்பிக்கையா? ஏன், வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசித்து நீங்கள் என்னை அழைத்தது நன்றாக இருந்தது. உண்மையை சொல்லணுமா, இன்றைக்கு புல்லாங்குழலை தொடவே இல்லை. அது தானாகவே என்னுடைய உதட்டருகே வந்தது. அந்த புல்லாங்குழலுக்குத்தான் தெரியும் அது யாரை வரவேற்க என்னிடம் வந்தது என்று. சரி விடுங்க, நான் உங்களுடைய மனைவி. உங்களுடைய நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னை தவிர யார் எங்கு வருவார்? இந்த புல்லாங்குழல் வேறு யாரை எங்கு அழைக்கும்? நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும்தான் வரவேற்க முடியும் என்று உன்னிடம் யார் அந்த மாதிரி சொன்னார்கள் ருக்மணி? சில சமயங்களில் கடந்த காலம் கூட வாசலில் வந்து நிற்கும். புதிர் போட்டு பேசாதீங்க மாதவா. நீங்கள் எப்பவுமே இப்படித்தான் என்னை ஏமாற்றிட்டே இருப்பீங்க. இப்ப எனக்கு என்ன தேவை சொல்லு. இப்ப உங்களுக்கு பசி. இதோ உங்களுக்கு தேவையான உணவை தயார் பண்ணிட்டேன். ருக்மணி, மனசுக்குள்ள இருக்கிற உணர்ச்சியையும் குழந்தைகளின் மனத்தையும் யாராலும் அறிய முடியாது.
நான் குழந்தை பருவத்தை அனுபவிக்கப் போகிறேன். அதைவிட எனக்கு பிடித்த உணவை வேறு யாரோ கொண்டு வர போறாங்க என்று நினைக்கிறேன். காட்சி 2 சுதாமா வீடு. அம்மா சாப்பாடு இல்லையம்மா, எனக்கு செஞ்சு தரேன் சொன்னீங்களே. கண்ணா, நான் உனக்கு நாளை அரிசி பாயாசம் செய்து தருகிறேன். இப்பவே சாப்பிட்டால் வயிறு நிறைந்து விடும். ஆதலால் இந்த தண்ணீரை குடித்துவிட்டு தூங்கு. அவனுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்காதே சுசீலா. இன்றைக்கும் யாசகம் கிடைக்கவில்லையா? இல்லை சுசீலா. இனிமேல் யாசகத்தால் எதுவும் வரப்போவதில்லை. கலியுகம் வரப்போகிறது. தானம் செய்யும் பழக்கம் மக்களிடையே குறைந்து வருகிறது. சங்கடமான நேரத்தில் நண்பர்கள் உதவுவார்கள். வாசுதேவ கிருஷ்ணன் உங்கள் நண்பர் தான். அவரிடம் போய் உதவி கேட்கலாம். அது வேறு ஒரு காலம் சுசீலா. அப்ப நானும் கண்ணனும் ஒன்றாக மாடுமிட்டு இருந்தோம். இப்ப அவர் துவாரகையின் மன்னர். அவருக்கு என்னை அடையாளமே தெரியாது. காரணம் சொல்லாதீங்க. நமக்காக கேட்க வேண்டாம். பசியால் வாடுகிற நம் மகனை பற்றி யோசித்து பாருங்கள். நாள் பூரா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிட்டே இருக்கீங்க. போங்க, அவரிடம் போய் உதவி கேட்டு பாருங்க. இல்லாவிட்டால் கிருஷ்ணா என்று என்னிடம் பேச்சையே எடுக்காதீங்க. இதை உங்கள் நண்பருக்கு கொடுத்து உதவி கேட்டு வாருங்கள். காட்சி 3 துவாரகையில் சுதாமா. யார் நீ? யாரை பார்க்க வேண்டும்? கண்ணன், மன்னிச்சிடுங்கள். துவாரகையின் மன்னரை பார்க்க வந்திருக்கேன். எதற்காக? நான் அவருடைய தோழன். நான் அவருடைய பாலிய தோழன். ஆஹாஹா, துவாரகமணி நண்பனா? சம மனவர்களிடையே தான் நட்பு உருவாகும். நீ எப்படி பார்த்தாயா? ஒரு ஏழை எப்படி துவாரகமணி நண்பனாக இருக்க முடியும்? நீங்க சரியாகத்தான் சொன்னீங்க. துவாரகையின் மன்னர் எங்கே? நான் எங்கே? எந்த ஒற்றுமையும் இல்லை. நில்லுங்க, நீங்கள் துவாரகை மன்னனின் தோழன் என்று தான் சொன்னீங்க. இது உண்மைதானா? நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. உங்கள் பெயர் என்ன? சுதாமா. சுதாமா என் தோழன். சுதாமா இவ்வளவு வருடத்திற்கு அப்புறம் துவாரகையோட மன்னனா? இல்லை, 3 உலகத்திற்கு மன்னனா இப்போது உணர்கிறேன். தாமதமாக வருகின்ற பழக்கத்தை நீ இன்னும் விடவில்லையா? கோகுலத்தில் நாம் விளையாடும் போது விளையாட்டு ஆரம்பிச்சிடும். நீ எப்பவும் தாமதமாகத்தான் வருவ. குருகுலத்தில் ஆசிரமத்துக்கு வர்றதுக்கும் தாமதம். இப்ப இங்கே என்னிடம் வர்றதுக்கும் தாமதம். என்னை ஏன் இவ்வளவு நாள் காக்க வைச்ச? வெக்கமாக இருந்தது. நீ இப்ப துவாரகையின் மன்னர். நான் இன்னும் அதே ஏழ்மையான சுதாமாத்தான். அப்படியா? அதனால் தான் வெக்கமாக இருக்குதா? அப்போது வெக்கமாக இல்லையா? வெண்ணையை திருடிக்கிட்டு போயிட்டு அம்மா கிட்ட அடி வாங்க மாட்டி விடுவியே, அப்போ வெக்கமாக இல்லையா? என் சகோதரர்களுடன் சேர்ந்துக்கிட்டு என்னை காக்கா என்று கேலி செய்யும் போது, நண்பா, வெக்கப்படுகிற இடத்தில் நட்பு என்பது இருக்காது. தயக்கம் இருக்கிற இடத்தில் நம்பிக்கை இருக்காது. வா, உன்னை மனதார வரவேற்கிறேன். உள்ளே வா. நான் ஒத்துக்கிறேன் சுதாமா. காலம் மாறிப்போச்சு. காலத்தோட மாற்றத்தினால் மாறுபவன் நண்பனாக இருக்க முடியாது. நான் யார் என்று தெரியும் இல்ல? துவாரகையோட மன்னர். உன்னை சிறையிலே அடைத்து விடுவேன். அமைதியா உட்காரு. சின்ன வயதில் உன்னுடைய இந்த பாதங்கள் எவ்வளவு மென்மையாக இருக்கும் சுதாமா. ஆமா, என்னப்ப ஏழ்மைங்கிற முள் குத்தாம இருந்தது. நீ எதை மறைக்கிற? ஒன்றுமில்லை கண்ணா. பொய் சொல்ற. ஒன்றும் இல்லையா? அதுல என்ன ஒளித்து வைத்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை கண்ணா, விசேஷமாக எதுவும் இல்லை. சுதாமா, என்னன்னு சொல்லு. ஒன்றுமில்லை கண்ணா.
விசேஷமானது இல்லையா? அப்ப எதுக்கு நீ அந்த அளவுக்கு பத்திரமா மறைச்சு வச்சிருக்க சொல்லு. கண்ணா, ஒன்றுமில்லை. புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அண்ணி எனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பி இருப்பாங்க. அதை என்னிடம் கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லை. ஒன்றுமில்லை கண்ணா. கொடு, என்னிடம் கொடு. சுதாமா, ஏன் இப்படி பண்ண? எல்லாவற்றையும் இப்படி கீழே கொட்டிட்ட. கோகுலத்தோட விசேஷ தானியமா? எவ்வளவு வருடம் ஆச்சு இல்ல? ஆனா நான் ஒன்று சொல்லவா, நான் அதிர்ஷ்டசாலி. உன்னை மாதிரி கிடையாது. எனக்காக 3 பருக்கை மிச்சமாக உள்ளது. இந்த 3 பருக்கையே என்னுடைய பசிக்கு போதுமானது. போதும், நிறுத்துங்க வாசுதேவா. நானும் உங்களுக்காக சமைக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தானியத்தின் மேல் எனக்கு அதிகமான அன்பு இருக்குது. வெறும் ஒரே ஒரு பருக்கையிலே என்னுடைய பசி அடங்கி போச்சு. மற்றது எல்லாம் சுவைக்காகத்தான். நீ இன்னும் மாறவே இல்லை கண்ணா. நீ மாறிட்டியா என்ன? ருக்மணி, என் நண்பன் சுதாமா இருக்கிறான் இல்ல, சின்ன வயசுல கூட என்னை ஏமாத்திடுவான். காட்டுக்கு நாங்க விறகு வெட்ட போகும்போது வறுத்த கடலை எல்லாம் யாருக்கும் தெரியாம அவன் பையில் மறைச்சு வச்சிருப்பான். பசி எடுக்கும் போது எல்லாத்தையும் அவன் மட்டுமே சாப்பிட்டுருவான். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று அவன் நினைச்சுப்பான். நண்பா சுதாமா, உன் நட்பிற்காக நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கிறேன். அதோட இந்த பரிசுக்காகவும் தான். நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. தானியத்தை கொடுக்கத்தான் வந்தியா? நீ வந்ததற்கு ஏதாவது காரணம் உண்டா? நீ ஏதும் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. எல்லாம் எனக்கே தெரியும். நானும் நண்பன். என்னைத்தானே பார்க்க வந்த? உண்மையிலே உன் நண்பன் துவாரகை தேசத்தின் மன்னனா இல்லையா என்று இன்று வரைக்கும் நீ பொறாமையோட தான் இருக்கிற. உன்னுடைய இந்த பொறாமை சந்தோஷத்தை கொடுக்கிறது. போயிட்டு வா. உன்னோட சுகமான பயணத்திற்கு ரதம் தயாராக இருக்குது. இப்போது உன் கால்களில் எந்த முள்ளும் குத்தாது. வா. காட்சி 4. சுதாமாவின் வீடு. இது யார் வீடு? இது நம்முடைய வீடு இல்லை. அப்பா, மகனே, இந்த ஆடை நகைகள் எப்படி வந்தது? தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்க. நீங்கள் வாசுதேவ கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்டீங்க இல்லை? அவருடைய பணியாட்கள் வந்து எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டு போயிட்டாங்க. கண்ணா, நான் உனக்கு தெரியாமல் மறைத்து கடலையை சாப்பிட்டேன். ஆனால் நீ எனக்கு தெரியாமல் என்னுடைய குடும்பத்தோட பசியே போக்கிட வழி பண்ணிட்ட. கண்ணா, உன்னோட நட்பே நட்பு தான். ருக்மணி, நீ ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? உங்களுடைய லீலையை பார்த்துத்தான். ஆமா, இந்த லீலையிலே எவ்வளவு பெரிய பாடம் ஒளித்திருக்கு. கேட்டதற்கு அப்புறம் ஒரு பொருளை கொடுக்கிறது கடனாவோ அல்லது உதவியாவோ தான் இருக்கும். ஆனால் ஒரு தோழர் அவர் கேட்காமலே கொடுக்கிறது, அதற்கு பேர் தான் நட்பு. அப்போ நீ ஏன் எங்க நட்பிற்கு இடையில் வந்தாய்? முதல் பருக்கையை உண்ணும்போது சுதாமாவுக்கு சொர்க்கத்தின் வாசலை கொடுத்துட்டீங்க. 2வது பருக்கையை உண்ணும்போது பூமியில் இருக்கும் எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டீங்க. 3வது பருக்கைக்கு பதிலாக இந்த ராஜ்யத்தையும் மாளிகையும் கொடுத்து விட்டால் நான் எங்கே போகிறது? வனவாசத்துக்கா? நண்பன் சந்தோஷமாயிருந்தால் வனவாசம் கூட சொர்க்கமாக இருக்கும். ருக்மணி, சமமா இருக்கிறவங்க கிட்ட தான் நட்பு இருக்கும் என்று சுதாமா நினைக்கிறான். நட்பில் விரிசல் கூடாது என்றுதான் சுதாமாவை எனக்கு சமமாக மாத்திட்டேன். இதுதான் நட்பில் இருக்கும் உண்மையான சந்தோஷம். மாதவா, உங்களுடைய லீலையே லீலைத்தான். நன்றி.
मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदन इह स्वागतं कृष्ण कृष्ण मुष्टिकासूरचानूरमल्ल मल्लविशारद मधुसूदन मुष्टिकासूरचानूरमल्ल मल्लविशारद मधुसूदन मुष्टिकासूरचानूरमल्ल मल्लविशारद कुवलयपीठ मर्दन कलिङ्गनर्तन गोकुलरक्षण सकल सुलक्षण देवा मर्दन कलिङ्गनर्तन गोकुलरक्षण सकल सुलक्षण देवा शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतकोटि असमपराभव शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतकोटि असमपराभव वीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा वीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा मधुर मधुर रति साहस साहस व्रज युवती जनमानस पूजित मधुर मधुर रति साहस साहस व्रज युवती जनमानस पूजित सा दप गरि पगरि सदसा சுதந்திர தின விழாவும் நாளை நடைபெறுகின்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் இணைந்து நடைபெற்றது. எல்லாம் மகிழ்ச்சிகள். அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மாணவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவிகள் நல்ல கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார்கள். மேலும் விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலே
வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நமது இந்த சுதந்திர தின விழா முன்னோர்கள் எல்லாம் மிகவும் பாடுபட்டு வாங்கிய இந்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுடைய மனதிலே அந்த பதிவை செய்வதற்காக சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா பூரா கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அவதார கிருஷ்ணராகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஜென்ம உற்சவம் நாளை நடைபெற இருக்கின்றது. அது சம்பந்தமாக நமது பிள்ளைகள் எல்லாம் மிகவும் அருமையாக கலை நிகழ்ச்சிகளை நல்ல அலங்காரம் செய்து கொண்டு நிகழ்த்தினார்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நல்ல நாளிலே மேலும் ஒரு முறை எனது அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. திருமூவரை வணங்கி தவத்திரு சுவாமிஜி அவர்களின் பாதம் பணிந்து வணங்குகிறேன். மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மால் இரு முக்கியமான விழாக்களான ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியும் இந்திய சுதந்திர தினமும் சிறப்பாக கொண்டாட முடிந்தது என்பது மிகவும் சிறப்பு. இன்று விழாவின் முழு கட்டுமானத்தையும் அருமையாக செயல்படுத்திய எங்கள் பள்ளி தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம்முடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்த முக்கிய விருந்தினருக்கு நன்றிகள். உங்கள் தூண்டுதல் நிறைந்த வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் நீடிக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை. இன்று மேடையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கும் பாடல், நடனம், நாடகம் என ஒவ்வொரு பகுதியிலும் உற்சாகமாக பங்கேற்ற அனைவருக்கும் என் பாராட்டும் நன்றி. சுதந்திர தினம் நம்மை விடுதலை பெற்ற தேசமாக நினைவூட்டுகிறது. அந்த விடுதலையின் அறிஞரை இன்று நாம் உணர்கிறோம். அதே நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியும் நம்மை தர்மம், நற்பண்பு மற்றும் தன்னலமற்ற சேவையின் பாதையில் நடக்கும் ஒரு ஆன்மீக விழா. இந்த இரண்டு விழாக்களும் ஒரே மேடையில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மிகவும் சிறப்பு. இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் பின்னணியில் சேவை செய்த மாணவர்கள் குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். பிறந்த நாடு மீது அன்பும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பக்தியும் இன்றைய வாழ்வின் வழிகாட்டியாக மாணவர்களின் மனதில் பதியேற்கும். இத்துடன் என் நன்றி உரையை முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.